குட் டே ஆல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சென்னையில். அதாவது கிண்டியில் இருக்க டாக்டரை வந்து ஒரு பேஷண்டோட அட்டெண்டர் வந்து குத்திட்டாங்க. எல்லாரும் வந்து சேவ் டாக்டர்ஸ், டாக்டர்ஸ்க்கு வந்து நியாயம் கிடைக்கணும், டாக்டர்ஸ் வந்து லைஃப் இதுவா இருக்கு, டேஞ்சரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் குரல் கொடுக்குறீங்க. நீங்க அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாத்தீங்களா? ஏன்னா நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒண்ணு இருக்கு, அதையும் நான் ஷேர் பண்றேன். அவனுக்கு அது அம்மா, ஓகேங்களா? சோ அவங்க அம்மாவுக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஆஸ் அ டாக்டரா உனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு அந்த பேஷண்ட்டை பத்தி அட்டெண்டர் கிட்ட சொல்றதுக்கு. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றீங்களே தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க எங்க சொல்றீங்க? நானு ஒரு 2 மாசம் முன்னாடி பிளாக் அவுட் ஆயிட்டு என்ன வந்து ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 5 நாள் ஐசியூல இருந்தேன். வெளியில இருக்க என்னோட அட்டெண்டர்ஸ்க்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நான் படிச்சவதான், எனக்கும் வந்து நான் கேட்க முடியல. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து ஜிப் தியர் மவுத் அப்படியே ஜிப் பண்ணிட்டு வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. அப்ப நான் எங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லையா? நீங்க டாக்டர்ஸ்க்கு சேவ் டாக்டர்ஸ்ங்கிறீங்களே, டாக்டர்ஸ் வெறும் வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா? அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருந்தா ஹாப்பியா இருக்கலாமே. அதை விட்டு நீயே கிளினிக் வைக்கிறீங்க, அப்புறம் தானே ஸ்ட்ரெஸ் வருது. நீங்க வந்து கோடிக்கணக்கில் கொடுத்து நாங்க படிக்கிறோம், லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிறோம்ன்றீங்க. அப்ப அந்த படிச்சு அதுல இருந்து நீங்க பிசினஸ் ரெவன்யூ நீங்க பாக்கணுமா? அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்காக தான் படிச்சிருக்கீங்களா? அப்ப பேஷனட்டோட படிக்கலையா, இல்ல சர்வீஸ் பண்றதுக்காக படிக்கலையா? அப்படி படிக்காதவங்க நாங்க எப்படி டாக்டர்ஸ் கூப்பிடுறது? நீங்க உங்களையே வந்து நாங்க தெய்வத்துக்கு நிகரா நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோமே, ஏன் நாங்க வைக்கணும்? எங்களை பத்தி, எங்க உடம்ப பத்தி எங்களுக்கு பிரச்சனைனா நாங்க எல்லாமே டாக்டர்ஸ் கிடையாது. எங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை. 36 hours டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்றாங்களே, தரங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தரங்க. டாக்டர்ஸ் இல்லைன்னா நல்ல வெரிஃபைட் நல்ல டாக்டர்ஸா எடுங்க. நீங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் லோடு தரீங்க, ஒர்க் லோடு அவங்களே எடுத்துக்கிறதுக்கு தான். ஏன்னா இங்க பண்ணுவாங்க, கிளினிக் வைப்பாங்க, கிளினிக்ல போய் பேஷண்ட்ஸ் பார்ப்பாங்க, அப்புறம் எங்க தூங்குறாங்க. இன்னொன்னு ஒண்ணு சொல்லட்டுமா? டாக்டர்னா டாக்டர் தான் கல்யாணம் பண்ணணும். அது ஏன் அந்த ஸ்டிக்மா டைப்? ஏன் ஒரு டாக்டர் டீச்சரை கல்யாணம் பண்ணக்கூடாதா? ஒரு டாக்டர் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனலா கல்யாணம் பண்ண முடியாதா? ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ. நான் டாக்டர், அந்த ஒரு கிளினிக் வச்சா ஒய்ஃப் பார்த்துப்பாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸுக்கு வீட்டுக்கு வைங்க. ஒரு நல்ல ஒரு ஒய்ஃப் அவர் காஃபி போட்டு கொடுக்க, ஒரு டீச்சரா இருந்தா 3:30 மணிக்கு வந்துருவாங்க. கரெக்டா? குழந்தைங்களே நல்லா பார்த்துப்பாங்க. இந்த 2 பேராவே அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண முடியாம எத்தனை டாக்டர்ஸ் குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நாங்க அந்த டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி நீங்க ப்ரெஷர் பண்ணிட்டு பேஷண்ட்டுக்கும் இது இல்லாம அப்புறம் உன்னோட பர்பஸ் ஆஃப் சர்வீஸ் என்ன? நான் கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். அவன் வந்து அவங்க அம்மா, எல்லாருக்கும் ஒரு அம்மா, அந்த அம்மா மேல எவ்வளவு ஆசை வச்சிருப்பான்னு தெரியும். அடுத்தது அவன் ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கா. அடுத்தது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் ஐசியூல சிசியூல இருந்தேன். என் பொண்ணை கூப்பிட்டு ஆயம்மா சொல்ற பெட்டான வெயின்ட்டு. ஏங்க, ஒரு வயசு பொண்ணு சின்ன வயசுல இருந்து பெட்டான் வச்சா பழகி இருக்கும். இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நார்மல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போன பெட்டான் வைக்கிறது யாருங்க சொல்லுங்க? அங்க நர்ஸோ இல்லைன்னா வந்து ஆயமா தானே வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வைக்க தெரியல. என் கையெல்லாம் டியூபு, மாரெல்லாம் டியூபு, என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. அங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வாய திறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, பணம் இல்லாத வராங்கல்ல, நம்ம ஃப்ரீயா சர்வீஸ் பண்றோம்ல, அவங்களாம் நம்ம அடிமை நினைக்கிறாங்க. இது எத்தனை கான்செப்டுக்கு ஒத்து வரும்? நம்மளாம் அடிமை கிடையாது. நம்மலாம் கொடுக்குற வரி பணத்துலதான் கவர்மெண்ட் வந்து இந்த ஹாஸ்பிட்டல ரன் பண்ணுது. ஸோ நமக்கு இந்த சட்ட உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு.
அதை ஏன் இந்த டாக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க? அவங்க வந்து ஒரு வார்த்தை இல்லாம இன்னொரு வார்த்தை கேளுங்க, அப்படி ஒரு மூஞ்ச காமிப்பாங்க. யாருக்கா இருந்தாலும் கோபம் வருங்க, கரெக்டுங்களா? அடுத்தது அதான் ஆம்பளை, அவன் ஒய்ஃப் வர முடியாது, பிரெக்னன்ட். அந்த ஆம்பளை பையனையே அம்மாவோட பீ மூத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் தப்பா நினைக்கல, ஸ்ட்ரெஸ் லெவல். அவன் தான் ஏர்னிங் மெம்பர் இந்த ஃபேமிலி, கரெக்டுங்களா? அவன் வந்து அம்மாவை பார்த்துட்டு உட்காந்துட்டான். பிரைவேட்ல திரும்பிக்கோ, நீங்க சரியில்லைன்ட்டு ட்ரீட்மெண்ட். ஏங்க நீங்க புரிய வச்சிருக்கலாமே. நீங்க வந்து அவன் 4th ஸ்டேஜ் ஆஃப் லங் கேன்சர் அப்படின்னு உட்கார வச்சு புரிய வச்சிருக்கலாமே. தம்பி, உங்க அம்மா பிழைக்க மாட்டாங்க, உங்க அம்மாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, காம்ப்ளிகேஷன் இருக்கு, நீ எங்க கூட்டு போனாலும் பிரச்சனை தான், அதனால வந்து கொஞ்சம் தேத்திக்க. அந்த பரிசனத்தோட ஒரு வார்த்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் டாக்டர்ஸ்? நான் கேட்கிற கேள்வி அதுதான். ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டீங்க? அதை நீங்க சொல்லலாம் இல்லையா? முடியாதுன்ட்டு ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. அவன் வெளியில கொண்டு போனா பிரைவேட்ல பணம் கட்டுறோம், அவன் சொல்லிட்டான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ஏன்னா வந்து ப்ராப்ளம் இதுதான். அப்புறம் என்ன ரீசன்? அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, காமன் தான். எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், எங்களுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது அவன் பிளான் பண்ணி வந்திருந்தா அவன் பெரிய அருவா கத்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கணும் நியாயப்படி. அவன் வீட்டுல இருக்க கிச்சன் வைஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சொசைட்டி சும்மாவே வந்து டாக்டர்ஸ் கொல்கத்தா கேஸ நான் எடுக்கவே இல்லை, அது அநியாயம் தான். நான் சொல்றது இந்த டாக்டர்ஸ் விஷயத்துல, ஏன்னா பர்சனலா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஐசியூனா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஐசியூல இருந்தா ஒரே ஒரு ஆளுக்கு குளிர், அது அந்த நர்ஸோட ரிலேட்டிவ். அதுக்காக ஹோல் யூனிட்ல இருக்க ஏசி ஆஃப் பண்ணான். 25 பேர் இருக்கும், ஆன்ஜியோ பண்ண போறவங்க, ஆன்ஜியோ பண்ணவங்க. கார்டியாலஜிக்கு மெயின் வந்து ஏர் கண்டிஷன். அந்த ஒரு ஆளுக்காக ஹோல் யூனிட்டோட இதை ஏசியை கட் பண்ணான். அவளுக்கு யார் கொடுத்தது தைரியம் சொல்லுங்க? அங்கெல்லாம் வந்து வாய் திறக்க மாட்டாங்க டாக்டர்ஸ். நர்ஸ் எல்லாம் வந்து டாக்டர்ஸா ஆக்ட் பண்ணுவாங்க, ஆயம்மாங்கெல்லாம் நர்ஸா ஆக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க வந்து மக்களுக்கு சேவை என்ன சேவை பண்றீங்க? சேவை வந்து கரெக்டா பண்ணணுங்க, அது பேரு தான் சேவை. இதெல்லாம் சேவையில லிஸ்ட்லயே வராது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டாக்டர் பண்ணது தப்பு, ஓப்பனா சொல்லி இருக்கணும். அவன் பண்ணது தப்பு தான். அவன் வந்து ஒரு பாயிண்ட் லூஸ் ஆனவனதான் அந்த ஒரு ஆக்ஷன்ல இறங்கியிருக்கான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதுதான் என்னோட ஜட்ஜ்மெண்ட். தேங்க்யூ.